ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் பண்ண மற்ற சாகசங்களை எல்லாம் நம்ம உற்றலாம். ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரே குருகுலத்தில் குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்றா பாடம் படிக்கிறாங்க. அப்புறம் காலம் மாறுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் மாதிரி தான். நம்ம கூட ஒன்றாப்பு ரெண்டாப்பு படித்தவங்களாம் இப்போ வேறு வேறு லெவலில் இருப்பாங்க. நம்ம ஒரு உயரத்தில் இருப்போம், அவங்க ஒரு சாதாரண நிலைமையில் கூட இருப்பாங்க. இல்லை அவங்க உயரத்தில் இருப்பாங்க, நாம் சாதாரண நிலைமையில் இருப்போம். அப்போ அந்த 2 நண்பர்கள் சந்தித்தா எப்படி இருக்கும்? குசேலன் ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரொம்ப பரிதாபமான சூழலில் இருக்கிறார். ஆனால் கூட படித்த கண்ணன் துவாரகைக்கு அரசனாக இருக்கிறார். இப்போ அவரை பார்க்குறதுக்கு குசேலன் போகிறார். பஞ்ச பராரி மாதிரி போகிறார். கையில் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை, ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஒரு பழைய கந்தல் துணியில் அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார். உள்ள வாயில் காப்பான்னு உள்ள விடவே இல்லை. யாரையா நீ? பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்க, போய் சொல்லுப்பா, கண்ணனுடைய கிளாஸ்மேட்டு நானும் அவனும் ஒரே வகுப்பில் தான் படித்தோம், போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான். அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா? அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது.